कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो ऋषिकेश नारायण की जय। जय बोलो स्वामी शिवानंद महाराज की जय। மீண்டும் கங்கை கரையிலிருந்து ஒரு விரஜ யாத்திரை. ஜூன் மாதம் வந்தேன். இப்போ திரும்பியும் அழகாக செப்டம்பர் 13 8:20 ராம்ஜூலா ஜானகி ஜூலா அதுக்கு நடுவில் உட்காந்துண்டு அழகாக இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன். அழகான பித்ருபக்ஷம் மாலைய பக்ஷம் அதில் ஜோராக நான் கங்கை கரையில் உட்காந்துருக்கேன். அதுலேயும் இன்றைக்கி பரமபாகியம் சுகஸ்தல் போய் தரிசிக்கிற பாக்கியம். அழகாக இப்போ பாத்ரபத பூர்ணிமா தான் பாகவத பூர்ணிமான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். செப்டம்பர் 7 வந்தது இல்லையா? 7 தானே சந்திரகணம் அன்றைக்கி தான். அப்போ கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த பக்கம் வந்து இந்த சுகஸ்தல் தரிசிக்கிற பாக்கியத்தை இன்றைக்கி தெய்வம் கொடுத்தது. அதே ஆனதோடு இன்றைக்கி நான் ரிஷிகேஷ் வந்திருக்கேன். இங்கிருந்து அடுத்த ட்ரெக்கிங் ருத்ரநாத் துங்கநாத் போக போகிறேன். ஸோ இன்றைக்கு ரேஞ்ச் இருக்குது, அதனால் ரெக்கார்ட் பண்ணுறேன் போடுறேன். நாளையிலேருந்து ரேஞ்ச் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இல்லைன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாளைக்கு விஷயங்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ரீல்ஸு அந்த மாதிரிலாம் போடுவேன். பட் டெய்லி போடக்கூடிய இந்த விரஜ மண்டல பரிக்கிரமா டவுட்டு தான். பார்க்கலாம், பகவத் சங்கல்பம் இருந்தால் நாளைக்கும் போட முடியும். ஸோ இன்னும் நான் இதயமே இமயமே இமயமே இதயமே இன்னும் முடிக்கலை. இப்போ தான் வந்து புல்நாக்கு இறங்கின்னு இருக்கேன். 4 விஷயத்தை 60 நாளாக எழுதியாச்சு. அதுக்குள்ளே அடுத்த ஹிமாலயாஸும் நான் வந்துட்டேன். ஸோ இமயமே இதயமே அது முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து திருப்பி அதோட கண்டினியூஷன் அடுத்து சொல்ல வேண்டியது தான். ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், 13 செப்டம்பர் 13 ரேஞ்ச் இருக்குது. நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அழகான ஸ்ரீமத் பாகவதம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. கிருஷ்ணனை பிராதான்யமாக வச்சுண்டு, அதாவது இப்போ இந்த காலத்துலலாம் இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான். ராமாயணமே ஃப்ளாஷ்பேக் தான். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வால்மீகி ஆசிரமத்துலேருந்து ஆரம்பித்து லவகுச்சா வந்து அயோத்தியாவில் சொல்லி அப்போ ராமன் கேட்டு அப்படி ரிவர்ஸில் வந்து அதன் பிறகு ராம விஷயம் வரும். ஸ்ரீமத் பாகவதம் அப்படி தான் அழகாக இப்படி ரிவர்ஸில் போகும். நம்ம பரீட்சித்து விஷயம், அதுக்கப்புறமா பீஷ்ம பிதாமகர் விஷயம், இப்படி ரிவர்ஸில் போய் அதன் பிறகு ஜெகத் சிருஷ்டி இதெல்லாம் வந்து அதன் பிறகு கிருஷ்ணலீலா வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இப்படி கிளம்பி போய் இப்படி தான் போகும். ரொம்ப அழகாக இருக்கும். மகாபாரதம் அப்படி தான். ஜனமே ஜெயன் அழகாக அவனுக்கு வைசம்பாயனர் சொல்கிற விஷயங்கள் அப்படி ஃப்ளாஷ்பேக் ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த மெத்தட் ஆஃப் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறது. கர்க சம்ஹிதை எல்லாத்துலேயுமே யாரோ எங்கேயோ பேசிகிட்டு இருப்பா, அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பா, அந்த இடத்துலேருந்து அந்த வைபவத்தை சொல்லுவார்கள். அந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு அழகாக அந்த கிருஷ்ணனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறது. அதாவது பக்தி அப்படின்னா ரிச்சுவல்ஸை தாண்டி ஒரு லைஃப். பக்தி எதுக்கு, ரிச்சுவல்ஸ் எதற்கு அப்படின்னா ரியலைசேஷன். ஒரே கான்செப்ட் நம்ம சனாதன தர்மத்தில் ரியலைஸ் ரியலைஸ் ரியலைஸ். இந்த ரியலைசேஷனை தான்
பல பல மெத்தடில் பல பல ரிஷிகள் வழியாக பல பல சிஷ்யர்களுடைய கேள்விகளை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே. வேதமே அப்படி தானே. குரு சிஷ்ய சம்வாதம், குரு கீதா, பார்வதி தேவி பரமேஸ்வரனுடைய சம்வாதம். இப்போ பாகவதம் சுகபிரம மகர்ஷி பரீட்சித் மகாராஜனுடைய சம்வாதம், குரு சிஷ்ய சம்வாதம். வேதவியாசர் நாரதர் சம்வாதம் தான் பாகவதம் ஆரம்பமாக இருக்குது. இப்படி தான் ஒவ்வொன்றாவே எல்லாம் சம்வாதம் மெத்தடு தான். ஸோ அதாவது ஒரே கான்செப்ட் தான். பிரம்மம் இருக்குது, நம்ம வாழக்கூடிய உலகம் இருக்குது, வாழ்கின்ற நாம் இருக்கும். இது மூணு தான். இது மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. பிரகிருதி இருக்குது, ஆத்மா நாம, பரமாத்மா. பிரகிருதி தான் இயற்கை, யூனிவர்ஸ், இப்படி எல்லாம். மூணே மூணு விஷயந்தான். இவ்வளோதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். இவ்வளோதான். ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மூணு விஷயத்தை விதவிதமாக வர்ணிக்கிறார். அதுவும் பரமாத்மா எப்பொழுதுமே எக்ஸிஸ்டிங். இப்போ கங்கை ஓடின்னு இருக்கா, இந்த கங்கை ஓட்டம் தெரியாது. கங்கையோட சின்ன இறங்கினா தெரியும், அவ்வளோதான். கண்ணால் பார்க்கும்போது ஒரு விதம். இப்போ காத்தங்கரையில் உட்காந்துட்டு இருக்கோம், சில்லுன்னு காற்று வீசுறது, இது ஒரு ஃபீலிங். அதை இறங்கினா அப்படி குளிரும். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம இங்கேருந்தோ கங்கையை பார்த்து வீடியோ பார்க்குறது வேறு. கங்கை கரையில் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு அந்த டாப் வியூலேருந்து கங்கையை ஃபோட்டோ எடுக்கிறது வேறு. இப்போ கங்கை கரையில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது வேறு. கங்கையில் கால் நனைக்கிறது வேறு. கங்கையில் இருந்து அர்க்கியம் விடுறது வேறு. கங்கையில் இறங்கி குளிக்கிறது வேறு. கங்கையில் முங்கிறது வேறு. முங்கிட்டு வெளில வர்றது வேறு. நம்ம எங்கேயோ உட்காந்து ரீல்ஸ் பார்க்குற கங்கைக்கும் இறங்கிறதுக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் உண்டு. ஸோ நம்ம படிக்கிறதும் நினைக்கிறதும் யோசிக்கிறதும் பார்க்குறதும் ஓரளவுக்கு உண்மை. கங்கையில் இறங்கினா தான் அந்த அனுபவம். ஸோ இந்த ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், ஆழ்வார்கள் விஷயங்கள், மகாத்மாக்களுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாணியில் வர்ணிக்கிறார். இப்போ ஒரு குட்டி குழந்தை அக்கும் இப்படி ஓடுறது பாரு, சில்லுன்னு இருக்கும், இப்படி தான் சொல்லுவோம். அதே பெரியவாளாக இருந்தால் அது ஐஸ் உருகி வர்றது, அவ்வளோ சில்னஸ் இருக்கும். ஸோ அதே தண்ணியை தான் ஒவ்வொரு லெவலில் டிஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ பிரம்ம விஷயத்தை தான் அவ்வளோ அழகாக வேதவியாசர் வேதத்தை செக்ரிகேட் பண்ணி சொன்னார். அதோட ஹையர் லெவல், ஹையர் வெர்ஷன் தான் பிரம்மசூத்திரமாக சொன்னார். ஃபுல்லாக படிக்க வேண்டாம், இது மட்டும் படி. இல்லை எனக்கு பிரம்மசூத்திரம் அவ்வளோ கிளியராக படிக்கல, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். மகாபாரதமாக சொன்னார். இல்லை இதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதோட எனக்கு சாரம் மட்டும் எனக்கு பிழிஞ்சு கொடுத்தா போதும். மகாபாரதோடைய பிழிஞ்சு அவர் ஜூஸாக எடுத்தால் அதுதான் பாகவதம். அதுதான் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலை. பாகவதம்ன்றது ஒரு கரும்புச்சாறு மாதிரி பிழிஞ்சு கொடுத்தார். ஜஸ்ட் டேஸ்ட் இட். ஸோ நாம் உணர வேண்டியது இவ்வளோ தான். நாம் ஆத்மா, பரமாத்மா இருக்கார், பிரகிருதி இருக்குது. ஸோ இந்த மூணுத்துக்கு தான் லிங்க்கு. த யூனிவர்ஸ், த சோல், த ஆம்னிபொட்டன்ட். இந்த மூணுத்தோட லிங்க். இதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து இப்போ உலகத்துக்கும் நமக்குமான கனெக்ஷன் நமக்கு தெரியும். நமக்கு இன்னும் புரியாத விஷயம் உலகத்துக்கும் பகவானுக்குமான கனெக்ஷன், நமக்கும் பகவானுக்குமான கனெக்ஷன். இந்த மூணுத்தோட கனெக்ஷன் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இதை சொல்கிறது தான் பாகவதம் எல்லாமே. அதை இன்னும் புரிய வைக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ண லீலா. எஸ் நான் தான் பகவான் அப்படின்னு சுவாமி வந்து ஆத்தன்டிகேட்டடாக அவளுக்கு தன்னைத்தானே காட்டி கொடுக்கறது. இப்போ பத்மநாபரை போய் பார்க்கலாம், பொம்மைன்னு பார்க்கலாம், பெரிய சிலைன்னு பார்க்கலாம், பியூட்டிஃபுல் மூர்த்தின்னு பார்க்கலாம், ஸ்வயம் பிரம்மம்னு பார்க்கலாம். இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம்னு எவ்வளோ பேருக்கு புரிய போகிறது? அதே ஒரு திவாகர ரிஷியுடைய அனுபவம், பில்வமங்கலத்து ரிஷியுடைய அனுபவம், சுவாதி திருநாள் அனுபவம், ஆழ்வாருடைய அனுபவம், இதெல்லாம் சேரும்போது எஸ் தெர் இஸ் சம்திங் சொல்கிறான்னா அதில் ஏதோ இருக்குன்னு ஒரு அனுபவம். அப்புறம் போய் பார்க்க நம்ம மனசில் அது உணர we are able to realize. இந்த ரியலைசேஷன் வர இன்னும் ஒரு ஆக்கர்ஷணம். சின்ன வயசில் ஒன்றும் தெரியாத பொழுது நம்ம பசிச்சிருக்கு, அப்பா அம்மா சாப்பாடு கொடுப்பா, சாப்பிட்ருக்கோம், பால் குடிச்சிருக்கோம், சாரக்ஸ் கொடுப்பா, எதாவது கொடுப்பா. இப்போ பசிக்கிறது சாப்பிட்றோம், நமக்கே எடுத்து சாப்பிட்றோம். இல்லை எனக்கு எது வேணும் எது வேண்டாம் செக்ரிகேட் பண்ணி, எனக்கு இவ்வளோ வேணும் இப்படி வேணும்
ஸோ இப்போ ரியலைசேஷன் வந்திருக்குல்ல, நம்ம பசி இது நமக்கு ஒத்துக்கும், எவ்வளவு சாப்பிட்லாம் எல்லாம். அதில் இன்னும் ஹையர் லெவல் போயாச்சுன்னா இது எவ்வளோ கலோரிஸ், எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இப்படி ஒவ்வொன்று ஹையர் லெவலில். அதுக்கு அடுத்த ஹையர் லெவலில் இல்லை இவ்வளோலாம் சாப்பிட வேண்டாம், 2 வேளை சாப்பிட்டா போதும், ஃபாஸ்டிங் உடம்பை டீடாக்சிக் பண்ணும், அடுத்த லெவல். இது ஒவ்வொன்றா இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு லெவலாக போக போக இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சாதாரண நியூட்ரிஷன்ஸு இவ்வளோ நியூட்ரிஷன் போடும் உடம்புக்கு, இதுக்கு மேலே அவசியம் இல்லை, உனக்கு பசியெல்லாம் கிடையாது, நீ சும்மா வயிற்றை போட்டு அடைக்கிற. அடுத்த லெவலில் போ, நீ 12 மணி நேரம் ஒரு தடவை சாப்பிடு, வெறும் தண்ணியை மட்டும் குடி. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த லெவல்லாம் சாதாரணமாக கிராஸ் பண்ணி தான் யோகிகள்லாம் அங்கே போய் நிற்கிறா. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஜாலியாக பண்ணுறா. 3 நாளைக்கு ஒரு தடவை துருவன் பண்ணிட்டு இருந்தான், 6 நாளைக்கு ஒரு தடவை, 6 டேஸ்க்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும், அந்த எனர்ஜி கிடச்சா போதும். இப்போ இவள் அப்படி சயின்டிஃபிக்காக சொல்கிறத அவள் பக்தி பூர்வமாக அனுபவிச்சிருக்கா. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல் விஷயங்கள். ஸோ கிருஷ்ண விஷயம் இது என்ன ஆகுறதுன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய கல்பனா சக்தி மூலமாக கிருஷ்ணனை பற்றி வர்ணனையை வச்சுட்டு நமக்குள்ள ஒரு கிருஷ்ண அனுபவங்களை அப்படி கேதர் பண்ணுறோம். இப்போ தெரியாமலே மனசு லயப்படுறது. மனசு உள்ளுக்குள்ளே லயப்பட உனக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து உன் மனசு டைவெர்ட் ஆகி உள்பக்கம் வந்துடுறது. வெளியிலேருந்து எவ்வளவு டைவெர்ட் ஆகிறோமோ உள்ளுக்குள்ளே அப்படி உள்முகமாக மனசு திரும்புகிறதோ அவ்வளோ காம்னஸ். நல்லா தூங்கும் பொழுது மனசு வெளியில் அலைஞ்சால் தூக்கம் இல்லை, டிஸ்டர்பன்ஸ். தூங்கும் பொழுது ஒவ்வொன்றா தாட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஒவ்வொன்றா தாட்ஸ் குறைஞ்சி வெளி உலக விஷயம், ஆஃபீஸ் விஷயம், நம்மளுடைய லாப நஷ்டம் விஷயம் இதெல்லாம் குறைஞ்சி நான் என் ஃபேமிலின்னு வரும். அப்புறம் என் ஃபேமிலியும் போகும். அப்புறம் நான் இத்தனை வயசாச்சு, இந்த வேலை இருக்குது, நாளைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, ஆஃபீஸ் போகணும், இங்கே போகணும், இந்த பிளானில் தூக்கம் ஜாஸ்தியாக மனசு உள்ளே போக இந்த ஆஃபீஸ், வயசு இதெல்லாம் மறப்போம். அதுக்கடுத்தது மேல் ஃபீமேல் மறப்போம். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே நான்றதும் மறந்து போயிடும். வெறும் அப்படியே காமாக தூங்கிடும். எழுந்த உடனே கடன்னு தாட்ஸ் அப்படி வெளில கச்ச இருக்கு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு. அப்போ மனசு உள்முகமாக திரும்பும் பொழுது வி ஃபீல் எனர்ஜெட்டிக். இப்போது கொஞ்ச நேரம் தூங்குகிறோம், மனசு உள்முகமாக திரும்பிடுத்து. உலகத்தில் தான் இருக்கும், ஆனால் உலகத்தோடு நாம் பந்தப்பட்டுக்கல. மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிடுறது, தாட்ஸ் நில் ஆகிடுறது. அவ்வளோ எனர்ஜி ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே திரும்பி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின், ஆஃபீஸ் போகணுமா, மண்டேவா, சரி போ. தூங்குற வரைக்கும் மண்டே தெரியாது, சண்டே தெரியாது, மிட் நைட் தெரியாது, நம்மளோட ஃபெயிலியர்ஸ் தெரியாது, கமிட்மெண்ட்ஸ் தெரியாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுந்தோடனே கடை. அப்போ என்னடான்னா திரும்ப ஒரு விஷயம் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம மனசு தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மனசை அப்படி ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், யாத்திரை, ஸ்லோகங்கள், யோகா, தியானம், ஆகார நியமம், சந்தியாவந்தனம் எல்லாம் எதுக்குன்னா மைண்டை அப்படி ஃபோக்கஸ்டாக கொண்டு வர்றது. இப்போ நம்ம இன்றைக்கி வண்டியில் வந்தோம், நம்மளாம் அடியா சமயத்தில் தூங்கிட்டோம். இப்போ டிரைவர் ஃபோக்கஸாக வண்டி ஓட்டினால அவனு வண்டி நிறுத்தி எனக்கு தூக்கம் வரும் சார் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவனை டிமாண்ட்லாம் பண்ண முடியாது. டிமாண்ட் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவன் பார்த்தான், அவனுக்கு இதே தான் பழக்கம். எல்லோரும் வருவா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பா, பாட்டு கேட்பா, அவள் தூங்குவா. என் வேலை வண்டி ஓட்டுறது, அவ்வளோதான். இப்போ நம்ம கூட தூங்கி அப்போ அவன் பாட்டு பாடி தான் நடுவில் பாடுறான், கேட்டுது நமக்கு. அவன் மூஷின்னு இருக்கான், நமக்கு அதெல்லாம் தேவை. நம்மளோட மைண்ட் ஆறாய், அவன் மூஷின்னு இருக்கான். அவன் பாட்டுக்கு அவன் ஃபோக்கஸ்டாக இருந்தானே, அவனுக்கு வேறு ஒரு யோசனை இல்லையே. இவ்வளோதான் தியானம். ஃபோக்கஸிங் ஆன் யுவர் வே, ஓ வழி, உனக்கு என்ன வேணும், இதில் மனசு ஃபோக்கஸ் ஆனால் அதுதான் தியானம், அதுதான் சக்தி. ஸோ இந்த யாத்திரை எதுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்தந்த இடங்களில் அந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசு அந்த காலகட்டத்துக்கு போய்டுறது. ப்ரெசண்ட்டை விட்டுட்டு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கும் போகும். அதுவும் நல்ல பாஸ்ட் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாஸ்டால்ஜியா. இப்போ கிருஷ்ண விஷயம், ராம விஷயம்லாம் நாஸ்டால்ஜியா, எப்போ கேட்டாலும் சந்தோஷம். ஏன்னா தெய்வத்தை பற்றி இருக்குது.
ஸோ இந்த பிருந்தாவன யாத்திரையில் விரஜபூமி யாத்திரைலாம் இப்போ நம்ம நந்த கிராமம் அங்கே தான் அப்படியே சுற்றின்னு இருக்கோம். அதுதான் நேற்று சொல்லியிருந்தேன் ஹவுபிலோ கிருஷ்ண பயமூர்த்தி அந்த பூச்சாண்டி மிருகம் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா நந்தக்குண்டு, எப்படி யசோதா குண்டுன்னு ஒன்று உண்டோ அந்த மாதிரி நந்தக்குண்டு. குண்டுனா குளம், அதாவது ஆண்களுக்கு ஒரு குளம், பெண்களுக்கு ஒரு குளம், அவ்வளோதான். இப்போ நதிக்கரையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆண்கள் படித்துறை பெண்கள் படித்துறைன்னு வச்சுப்பாங்க. ஒரே ஒரு குளம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் ஆண்களுடைய படித்துறை இருக்கும், இன்னொரு பக்கம் பெண்களுடைய படித்துறை இருக்கும். இந்த திருவள்ளரைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு ஸ்ரீரங்கம் பக்கத்தில். அங்கே வந்து ஒரு ஸ்வஸ்திக் குளம் உண்டு. அது வந்து சொல்லும்போதே மாமியார் மருமகள் குளம் அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டு பேர் வீட்டில் சண்டைலாம் போட்டுட்டாங்கன்னா மாமியார் இந்த பக்கம் இறங்கி குளிப்பா, அந்த பக்கத்தையும் பார்த்தா தெரியாது நமக்கு. இந்த படித்துறையும் அந்த படித்துறையும் நம்ம ஸ்விம் பண்ணி போனால் தான் பார்க்க முடியுமே ஒழிய இந்த படித்துறையில் குளிக்கிறவாள் அந்த படித்துறையில் பார்க்க முடியாது. ஸ்வஸ்திக் டிசைன் நீங்கள் அப்புறம் பார்த்து யோசனை பண்ணி பார்த்துங்க. ஸ்வஸ்திக் டிசைனில் இப்படி போய் இப்படி வரும், இசட் மாதிரி 2 இசட் போட்டோம்னா இந்த படி இறங்கினா இங்கே தண்ணி இருக்கும், இங்கே குளிச்சிருவோம். இந்த படி இறங்கி இங்கே இருப்பாள். ஸோ தண்ணியில் இறங்கி அவளும் தண்ணியில் இறங்கி நேர வரும்பொழுது மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்குமே ஒழிய சாதாரணமாக படித்துறையில் உட்காந்து குளித்தா இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த மாதிரி இந்த இவாளெல்லாம் கிராமத்தில் இருக்கா, நிறைய மாடுகள் உண்டு. ஸோ என்ன பண்ணுவான்னா நிறைய குளம் வெட்டி வச்சுருப்பாள். தண்ணியை சேமித்து வச்சாதான் மாடுகள் தண்ணி குடிக்க முடியும். இன்றைக்கெல்லாம் நிறைய இந்த வாட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அது எப்படி சேவ் பண்ணணும். ஸோ எத்தனைக்கு எத்தனை அந்த குளம் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை தண்ணி உள்ளே ஊறிண்டே இருக்கும். ஆயுஷ் முழுக்க வருஷம் முழுக்க தண்ணி கிடையாது. எவ்வளோ நாள் தண்ணி மழை பெய்யுது அப்போ தான் தண்ணி கிடைக்கும், எல்லா சமயம் தண்ணி கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவோம், ஜென்ஸுக்குன்னு ஒரு குளம் வச்சுட்டுவா, லேடிஸுக்குன்னு ஒரு குளம் வச்சுப்பா. ஸோ ஜென்ஸ் எல்லாம் அவள் சௌரியத்து போய் குளிச்சுட்டு வருவா, லேடிஸ்லாம் அவள் சௌரியத்து போய் குளிச்சுட்டு வருவா. இன்றைக்கும் நிறையெல்லாம் உண்டு, நான் பார்த்துருக்கேன். இந்த சில கிராமங்கள்லாம் போனோம்னா விடிய காலம்புற 3-4 மணிக்கு போய் லேடிஸ்லாம் குளிச்சுட்டு வந்துடுவாள். அதுக்கப்புறமா ஜென்ஸ் போய் குளிப்பாள். வெளியே விடிஞ்சு மனுஷா வெளில வர முன்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடுவா. ஆத்தங்கரைக்கு போயிட்டு வந்துடுவா. அவள் அண்ணா தம்பி யாராவது கூட போவா. அவள் இங்கே ஓரத்தில் வந்தால் ஆத்தங்கரை யாராவது குளிச்சு நான் அழிச்சுட்டு போயிடுவாள். விடிஞ்சதுக்கப்புறமா ஆண்கள் போய் குளிச்சுட்டு வருவாள். ஸோ ஒவ்வொரு டைம்லாம் வச்சுருப்பாள். ஸோ நந்தகோபர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட போய் குளிக்கிறது ஒன்று. சமயத்தை பசங்களை அழிச்சுட்டு போய் நந்தகோபர் அவளுக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்கறது, அவளுக்கு வேண்டிய விஷயங்கள். ஏன்னா வளர அடுத்த லெவல் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அப்போ குழந்தைகள் டீனேஜ் கொஞ்சம் ப்ரீடீன்ஸ் வர வரைக்கும் அம்மாவோட போய் குளிக்கலாம். ப்ரீடீன்ஸ் வந்தாச்சுன்னா மற்ற பசங்கள்லாம் வருவா. அவள் பொம்பளை பசங்கள்லாம் வரும்போது இந்த பசங்க அவளோட அம்மாவோட போக முடியாது. ஸோ அப்போ நந்தகோபர் அழிச்சுட்டு போயிடணும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செட்டப்பே ரொம்ப. ஸோ நந்த குண்டு தனியாக உண்டு, யசோதா குண்டு தனியாக உண்டு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கண்ணன் யசோதாவோட போய் குளிச்சிருந்தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நந்தகோபர். அதுக்கடுத்த ஸ்டேஜில் யமுனையில் போய் பசங்களோட குத்தாட்டம் போடுறது, ஜாலியாக ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது எல்லாம் பண்ணும். ஸோ நந்தகோபர் குளித்த ஒரு குண்டு இருக்குது, நந்தக்குண்டு அப்படின்னு பேர். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி போயாச்சுன்னா நந்த பைட்டக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பைட்டக்னா உட்கார இடம். இன்றைக்கி நம்ம விரஜபூமியில் பார்த்தோம்னா 84 பைட்டக் உண்டு மகாபிரபு வல்லபாச்சாரியாருக்கு. ஏன்னா விரஜபூமி வந்து 84 குரோஷ தூரம்னு சொல்கிறது உண்டு. ஸோ 84 லட்சம் பிறவிகள், அதனால் 84 குரோஷ தூரம். ஸோ அந்த 84 முக்கியமான இடங்களில் உட்காந்துண்டு வல்லபாச்சாரியார் பாகவதம் வாசிச்சிருக்கார். அதனால் அவ்வளோ பைட்டக் விசேஷம். நான் ஒரு 10-15 பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம பிருந்தாவனம், கோவர்தனம் இங்கெல்லாம் பைட்டக் உண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த நந்த பைட்டக் என்ன விஷயம்னா, ஊரில் இருக்க பெரியவாள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஊர் விஷயத்தெல்லாம் பஞ்சாயத்து, ஒரு ஆலமரம் அது கீழே உட்காந்துன்னு பஞ்சாயத்து பண்ணுவான்னு சொல்லுவோம் இல்லையா. நிஜமாகவே இப்போ இங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் வச்சுக்கோங்களேன், நம்ம ஹிமாலயாஸ் போகிறோம், மேலே அங்கங்கே ஒரு கிராமம் இருக்கும். இவாளுக்குள்ள பிரச்சனைன்னா எந்த போலீஸ் போய் பைசல் பண்ணுறது, எந்த கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணி இவாளுக்கு நடுவில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது. அவள் இறங்கி யார் வருது, இவா இங்கேயே மேலே போகிறது. அங்கெல்லாம் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, மேலே ஏற. நம்ம ஊரில் 1 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் அங்கங்கே செக் போஸ்ட் என்ன இருக்குது, பார்டர். எங்கேயாவது நம்ம டிவியேட்டாக பக்கத்து கண்ட்ரி போவோன்னா அங்கே இருக்கும், சில இடங்கள் மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் போலீஸ் சவுக் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, ஸ்ரீநகர், ஜோஷிமட், பத்ரி, அவ்வளோதானே. ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு 30 இருக்குமா,
இருந்தால் சொல்கிறேன் ரஃபா. நம்ம ஊரில் 30 கிலோமீட்டருக்கு முன்னூறு இருக்கும். இங்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகணும், அந்தந்த ஊருக்காராலே அதை பைசல் பண்ணிவிடுவாங்க. இது ஒன்று ஆச்சு. இப்போ மேலே போக எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம்? எங்கேயாவது மெட்டர்னிட்டி வார்டு நம்ம ஊரில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போடுறான். கைனகாலஜிஸ்ட்டு, லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது மாதிரி பீடியாட்ரிஷன் எவ்வளோ போடுறீங்க. என்ன இருக்குது? அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயசான பாட்டிகளே பிரசவ பார்த்துருவா. யாரும் வெளில வர வேண்டிய அவசியம்லாம் அவளுக்கு கிடையாது. அப்போ அந்த விஷயங்கள் அவள் பார்த்துப்பான்னா எப்படியும் பஞ்சாயத்து வருமே. ஒருத்தருக்கு சண்டை வரும், இல்லாட்டி நிலத்தகராறு வரும், இல்லாட்டி ஒரு மனுஷன் தானே, எல்லாருக்குள்ளேயும் காமம், குரோதம், பயம் ஒரு வார்த்தை விடுவா. அப்போல்லாம் பைசல் பண்ணுறதுக்கு அந்த ஊர்லேயே பெரியவா இருப்பாள். அவள் டிஸ்கஸ் பண்ணுவாள். அதே மாதிரி ஊரில் இருக்கவெல்லாம் ஒன்றா சேர்த்து ஏதானும் உற்சவம் பண்ணுவாள். அப்போ என்ன பண்ணுவாள், அந்த ஊரில் இருக்க பெரியவா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து பேசுவாள். இந்த மாதிரி உற்சவம்லாம் பண்ணணும், பங்கு பிரிக்கிறதுன்னு சொல்லுவாள். அவள் பங்குக்கு என்னென்ன முடியுமோ கொடுக்கணும். போன வருஷம் எவ்வளோ செலவாச்சு, இந்த வருஷம் எவ்வளோ செலவில் பிளான் பண்ணுறோம். அது இப்போல்லாம் சொன்னோன்னா ஒரு ஃப்ளாட்லாம் இருந்தால் அசோசியேஷன்லாம் இருக்கும்ல, அவ்வளோதான். அதே மாதிரி தான். இல்லாட்டி இப்போ இந்த ஆட்டோக்காரெல்லாம் இருக்கா, வருஷம் அவள் தானே ஓணம். இப்போ நம்ம ஊரில் எங்கள் ஊரெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடுவோம் விசேஷமாக. எல்லாம் பணத்தை வாங்கி யாராவது ஒரு ஹெட்டாக இருந்துட்டு இதெல்லாம் செலவு பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும். இதே மாதிரி ஊருக்குள் அந்த மாதிரி நந்தகோபர், உபநந்தன் இவெல்லாம் உட்காந்துட்டு அழகாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் நந்த பைட்டக்னு பேர். நான் ரொம்ப ஆசைப்பட்டு போய் பார்த்த ஒரு இடம் அது நந்தகாவில். என்ன விசேஷம் அப்படின்னா, கண்ணனுக்கு இந்த 7 வயசாக இருக்கும் பொழுது அழகாக இந்த தீபாவளி சமயம் அப்போ தான் இந்திர பூஜை பண்ணுவார்கள். ஸோ அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, யார் யார் என்னென்ன பண்ணணும்னா. அப்போ இந்த நந்த பைட்டக் நந்த கிராமத்தில் எல்லோரும் உட்காந்து இப்படி பேசலாம். சின்ன பசங்கள்லாம் நிற்கிற, ஆம்பளை பசங்கள்லாம் நின்றுருக்கா. அவன் பயில நிற்கிறான். கிருஷ்ணனுக்கு அப்போ 7 வயசு. கிருஷ்ணனும் பலராமனும் நிற்க நந்தகோபர் இவெல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்போ குழந்தை சமத்த கையெல்லாம் கூப்பிட்டு, அப்பா என்னப்பா உற்சாகம், என்னப்பா விஷயம், என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலான்னா சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சமத்தாக பேசுகிறான். ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷம், அந்த ஒரு பெருமை, என் பிள்ளை அவ்வளோ சமத்தாக பேசுறது. அப்போ உடனே நந்தகோபர் சொல்கிறார், குழந்தை வருஷம் இந்திர பூஜை பண்ணுறோம். ஏன்னா இந்திரனால தான் நமக்கு மழை பொழியறது. இந்திரன் தான் அதிபதி, லோகபாலன். ஸோ மழை பெய்யறதுனால தான் மரம், செடி, கொடி, யமுனா நதி நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு தான். அப்படியாப்பா, அப்பா எனக்கு ஒரு சந்தேகம். பெரியவாள்லாம் சொல்லுவா, கர்மனா ஜாயத்தே ஜந்துஹு கர்மனைவ விளீயத்தே. ரொம்ப அழகாக சொல்லுவான் பகவான். கர்மத்தினாலே உயிர்கள் ஜனிக்கின்றன, கர்மத்தினாலேயே சுகதுக்கம் உண்டாகின்றது, கர்மத்தினாலேயே ஜீவர்கள் அழிகிறார்கள். ஸோ அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்றமே. கர்மனைவகி அபிபத்தியதே அப்படின்னா. இல்லை இந்திரன் எங்கேருந்து வந்தான்? கிருஷ்ணனோட 6 வயசு வரைக்கும் இந்திர பூஜை நடந்திருக்கு. அப்போல்லாம் ஒரு வார்த்தை பேசல. இவனு ஜாலியாக இந்திர பூஜை, ஜெய் போல இந்திர மகராஜிக்கு ஜெயிலாம் இவனும் சொல்லியிருக்கான். இப்போ என்னடா ஆச்சுன்னா இந்திரனுக்கு அகம்பா வந்துருக்கு. லைஃபோட ரகசியம் இதுதான். நம்ம வளர 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 அந்த நிதானம் இருக்கணும், அந்த ப்ரைடு வரக்கூடாது, அந்த அகம்பம் வரக்கூடாது. வந்தால் எதனால் நமக்கு வந்திருக்கோ அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பகவானுக்கு. எரியறதை பிடிங்கினா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இப்போ இந்திரனுக்கு என்னடான்னா தான் லோகபாலன்னு ஒரு திமிர் வந்துடுது. நம்மளோட அந்த ஆட்டிடியூட் மைண்டு பகவானுக்கு தெரியாது. அப்போ நீ ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு உன்னை அசிங்கப்படுத்தணும், ஹியூமிலியேட் பண்ணால் தான் உன்னை அசிங்கப்படுத்தணும். அது ஒரு தர்மம், ரைட்? அப்போ பகவான் பார்க்குறான், இந்திர பூஜையை கெடுக்கணும். அதாவது இந்திர பூஜையை கெடுத்து சந்திர பூஜை பண்ணலாம், சிவ பூஜை பண்ணலாம், பிரம்ம பூஜை பண்ணலாம். இப்போ இந்திரனை விட்டுட்டு சிவ பூஜையோ பிரம்ம பூஜையோ பண்ணால் சரி, என்னோட பெரியவான்னு இவனும் ஒத்துண்டுருவான். கொஞ்சம் மனசில் வருத்தம் இருக்கும், பட் மோதிக்க மாட்டான். சிவபெருமான் இடத்துலையும் பிரம்மாவகிட்டையும் மோத மாட்டான். சந்திரன், வருணன் இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணால் கோபம் வரும், அவளை தான் பண்ணிவிடுவான். அது இவனுடைய திமிருக்கு அகம்பாவத்தை அழிக்கணும்னா ஒரு மனுஷாளுக்கு பூஜை பண்ணால் கூட அவனுக்கு அதுவே கேவலம். அதை விட கஷ்டம் ஒரு மலைக்கு பூஜை. ஒரு பெரிய லோகபாலன்
அவனை விட்டுட்டு இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னா இது எவ்வளோ பெரிய அவமானம். கண்ணன் பர்பஸ், அதாவது கொடுத்தா அப்படி கொடுப்பான், அடித்தா அப்படி அடிப்பான். 2 எக்ஸ்ட்ரீம். பகவான் சரியாக இருந்தோம்னா உச்சாணி கும்பலை கொண்டு உட்காரப்பான், இல்லையோ கங்கையில் போட்டு முழுகி அடிச்சுக்குவான். 2 எக்ஸ்ட்ரீமே கிருஷ்ணனுக்கு உண்டு. அப்போ பகவான் சொல்கிறான், இந்திரன்லாம் வேண்டாம்ப்பா, கண்ணெதிர்க்க நமக்கு இந்த கோவர்தனம் இருக்குது, நமக்கு எல்லாம் கொடுக்கறது. இந்த கோவர்தனத்தை மிஞ்சி என்ன இருக்க போகிறது? இந்த கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணால் பிராமணர்கள், கோமாதா, நான் எல்லாம் சந்தோஷப்படும், அப்புறம் உங்கள் இஷ்டம்ப்பா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான். உடனே நந்தகோபுரம் தான் அவனுக்கு பதில் சொல்லியிருக்கணும். நந்தகோபுரம் பதில் சொல்லி அப்புறம் பிள்ளை சொல்கிறது ஒத்துண்டோன்னு ஆகிடும்ல. நந்தகோபுரம் என்ன பண்ணுறாரு, இப்படி பார்க்குறார். அதுக்குள்ளே உபநந்தன் ஒருத்தர் பேசுகிறார். கிருஷ்ணன் சொல்கிறது சரிடாக்கணும் நீ, ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லை, வருஷா வருஷம் அந்த காலத்தையும் நாங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கோம். நீ சொல்கிறது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது எங்களுக்கு, அதுக்கு எப்படி பூஜை பண்ண எங்களுக்கு தெரியல, நீ சொல்லு, அந்த மெத்தடில் நாங்கள் பண்ணோம். ஒரு 7 வயசு பையன் சொல்கிறது ஒருத்தர் கேட்பாளா? ஆனால் கேட்கணும். இப்போ இவ்வளோ ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ் வந்திருக்கு. இதை கண்டுபிடிச்ச யாரும் 70 வயசு 80 வயசு ஆள் இல்லையே. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தானே. டச் ஸ்க்ரீன் மொபைலாக இருக்கட்டும், டேட்டாவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் வந்து என்னோடய கொள்ளு தாத்தா கண்டுபிடிச்சா யாராவது சொல்ல முடியுமா? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு 20-25 வயசு பையன் தானே. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாலாம் ஒருத்தன் வச்சான், ஒவ்வொருத்தனும் அதுலேயும் போயிட்டு வந்தான். யூடியூப், இதெல்லாம் என்னோடய எள்ளு தாத்தா கண்டுபிடிச்சது. அந்த காலத்துலேருந்து அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இந்த காலத்தில் இவன் கண்டுபிடிச்சதை எல்லாம் ஒத்துக்கிறாளே, பெரியவெல்லாம் ஒத்துண்டு வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெனு போடுறது, வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புறது எல்லாம் பண்ணிக்கிறான்னா 70 வயசு 80 வயசு நான் வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காலத்து பையன் கண்டுபிடிச்ச ஒரு வாட்ஸ்அப்னு 20 வருஷம் இருக்குமா, நமக்கு 15 வருஷம் இருக்குமா, நமக்கு வந்து சாதாரண எவ்வளோ பேர் கொண்டாட முடியும். 15 வயசு தானே இருக்குது. 70 வயசு ஆள் யூஸ் பண்ணுறோம்ல, கற்றுக்கிறாள்ல, இது எப்படி பண்ணணும்னு சொல்லு, ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி வைக்கணும்னு சொல்லு, இது எப்படி மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லு, கற்றுக்கிறா. கற்றுண்டு வேறு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, ஒன்றும் கோடை அனுப்ப போகிறா, அதான் கம்ப்யூட்டர் பாஷை அனுப்ப போகிறா. ஒன்று மிளகா பொடி செய்வது எப்படி, பருப்பு பொடி செய்வது எப்படி, நாளைக்கு அதில் நான் வாக்கிங் வரமாட்டேன், நான் வெளில சாவியை வார்த்தை கொடுத்துட்டு போயிருக்கேன், இன்றைக்கி பால் வேண்டாம், இவ்வளோதான் சொல்ல போகிறா. ரிலைஸ் பண்ணிக்கிறாளா இல்லையா? அந்த மாதிரி இங்கே கண்ணன் 7 வயசு பிள்ளை சொல்கிறான். எல்லோரும் கன்வின்ஸ் ஆகிட்டா, கோவர்தன பூஜை பண்ணலான்னு தீர்மானிச்சுட்டா. ஸோ இந்த விஷயம் நடந்தது நந்த பைட்டக்கில். பாகவத்தில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்லோகம். பாகவதம், கர்க்க சங்கீதத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த விஷயங்கள். ஸோ அத்தனை சிரேஷ்டம் இந்த நந்த பைட்டக். நான் ரொம்ப ரசித்து போய் அங்கே வந்தால் இருந்துட்டு பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போக சமயம் கிடைக்கல, போனோம்னா நினச்சிப்பேன். நந்த பைட்டக், நந்தகோபர் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறது. அது மாதிரி பகவான் மலையை தூக்கி முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் நந்தகோபரை கூப்பிட்டுக்கிறார். அது எப்படி தூக்க முடியும்? எங்களுக்கு இன்னி வரைக்கும் புரியலை, அது எப்படி நடக்கும், நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படின்னா. அப்போ நந்தகோபர் கர்க மகரிஷி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னது இந்த நந்த பைட்டக்கில். கிருஷ்ணன் சுயம் நாராயணுக்கு ஒப்பானவன் இப்படிலாம் சொல்லியிருக்கார். அப்படியே கர்க மகரிஷி சொல்லுவோம், அப்படியே ரிப்பீட்டேஷன் வரும். நந்தகோபர் அப்படியே சொல்லுவார். இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி அவன் மலையை தூக்கினது, பல விஷயங்கள் கிருஷ்ணலீல முடிஞ்சதுக்கப்புறமா பெரியவாள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது. சில சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணன் உட்காந்து டிஸ்கஷனில் இருப்பான். ஸோ அதுதான் நந்த பைட்டக் அப்படின்ட்டு. இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, அந்த கரையில் உட்காந்து, இது ஒரு பைட்டக், அவ்வளோதான். கங்கா பைட்டக். கங்கா பைட்டக்கில் நமக்கு என்ன, யோகினிகேதன் ஹோட்டல் வாசல் யோகினிகேதன் பைட்டக் சொல்ல, சிவானந்தா ஆசிரமத் பைட்டக்கில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இது மாதிரி உட்காந்துட்டு அவர்கள் பகவத் விஷயத்தை பேசின ஒரு இடம் பைட்டக். இல்லாட்டி டிஸ்கஷன் அபவுட் த கோகுலம் நந்தகாவை பற்றியதான விஷயங்கள் நடந்தது நந்த பைட்டக். ஸோ இன்றைக்கி நாம் இதை கங்கா பைட்டக்கில் உட்காந்துட்டு இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். மீதி விஷயம் நாளைக்கு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது நந்தகுண்ட் அவர் நந்த பைட்டக். எல்லாமே நந்த கிராமத்தில் இருக்குது. மலையடி வாரத்தில் கீழே இருக்குது, மலையில் கிடையாது.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो ऋषिकेश नारायण की जय, जय बोलो नंदगोप महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय। ராதே கிருஷ்ணா. ஏதோ 2 நாள் முன்னாடி கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி மறந்து போயிடுது, நான் அப்புறமா சொல்கிறேன். அது ராதே கிருஷ்ணா.